மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1003 சாக்லேட்டுகள் மற்றும் 2703 மிட்டாய்கள் மாணவர்களிடையே விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொன்றிலும் சம எண்ணிக்கையில் கிடைக்கப்பெறும் வகையில் விநியோகிக்கப்படும் அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சம எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க, அதிகபட்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1003 நம்பர் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு வந்து 2703 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 17, 29, 19, 33 வந்து இருக்கு. ஸோ எந்த நம்பரால கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், 29ஆல இப்ப கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 29ஆல 1003 வந்து கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எப்படி வரும்னா, நமக்கு வந்து எப்படி வரும்னா பாயிண்ட்க்கு அப்புறமா வேல்யூஸ் வந்து வரும். ஆனா நமக்கு 17ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், 1003 by 17. இத 17ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 59 தான் ஹோல் நம்பர் வரும். ஸோ நமக்கு எப்படி வரும்னா ஹோல் நம்பர்ல தான் வரும், புள்ளி வச்சு நம்பரை வரக்கூடாது. அதே மாதிரி 2703 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்ணணும், 17ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 159 வரும். இதுவும் வந்து ஹோல் நம்பரா இருக்கு. ஸோ இந்த நம்பரை பண்ணா மட்டும்தான் இந்த ரெண்டுக்குமே என்ன வருது, ஹோல் நம்பரா வருது. மற்ற எந்த நம்பர் பண்ணாலுமே நமக்கு ஹோல் நம்பர் வராது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். ஸோ என்ன நமக்கு கேட்டிருக்காங்க, அதிகபட்ச எண்ணிக்கைனா என்னது, 17. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கோளத்தின் ஆரம் 50% அதிகரித்தால் அக்கோளத்தின் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவு ஃபார்ம்ல கோளம் இப்படி இருக்கும், கோளம் இருக்கு, ஆரம் வந்து கொடுத்திருக்காங்க, ஆரம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 50% அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட வால்யூம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவு ஃபார்ம்ல என்னது, 4/3 πr³ தான் கோளத்தோட கன அளவு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எவ்வளவுல இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 100ல இருந்திருக்குமா, ஃபர்ஸ்ட் 100ல இருந்திருக்கும். நெக்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 150 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து என்னது 4/3 πr³ ரெண்டுலயுமே எடுத்துக்கோல, 4/3 πr³ இங்கேயும் என்ன இருக்கும், 4/3 πr³ இருக்கும். அப்ப இந்த 4/3 பையும் கேன்சல் ஆயிரும், 4/3 பையும் கேன்சல் ஆயிரும், r³ மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆருக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், 100 × 100 எடுத்துக்கிறோம், × 100. இங்க என்ன வரும், 150 × 150 × 150 எடுத்துக்கணும், 150 எடுத்துக்கணும். அப்ப இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாமா, இந்த 3 0 கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு, 1000 இருக்கா, இங்க என்ன இருக்குன்னா இங்க 1000 இருக்கும். இங்க வந்து என்னது 15³ வேல்யூ என்னது 3375. 15³ வேல்யூ என்னது 3375. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1000க்கும் இந்த 3375க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2375 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 2375 டிஃபரன்ஸ் வந்து 2375. இந்த 1000 கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 1000த்துல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கணும், அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்க பெர்சன்டேஜ். ஸோ 2 0க்கும் 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 7 அப்புறம் புள்ளிச்சுன்னா 237.5%. ஆப்ஷன் ஏ வரும். எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கு, 50% அதிகரிச்சுன்னா 237.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் பெருக்கற் பலன் 720. என்ன கொடுத்திருக்காங்க, x × y வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 720 கொடுத்திருக்காங்க. அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி HCF என்ன கொடுத்திருக்காங்க, 4 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவனின் மீச்சிறு பொது மடங்கு LCM வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, LCM வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், HCF × LCM = x × y. அப்ப HCF வேல்யூ 4, இங்க LCM இருக்கு, ஈக்குவல் டு 720. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 8, 180 வரும். அப்ப LCM வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 180. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9000 என்ற தொகையானது ஆண்டுக்கு 80% கூட்டு வட்டியில் கடனாக வழங்கப்படுகிறது எனில் 12 மாதத்திற்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 9000 கொடுத்துருக்காங்களா, 9000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
80 கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 80/2 எடுத்துக்கணும். அப்ப r = என்னவா இருக்கும்? 40. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 12 மாதத்திற்கு கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அரையாண்டுகள்னா என்னது? 6 மாதம் இருக்குமா? அப்ப 2 1 2 அரையாண்டுகள்னா 2 1 அந்த டைப்ல பண்ணிக்கலாம். அப்ப 9000க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 40% பார்க்கணும். இப்ப 0 0 கேன்சல் பண்ணா 3600 வரும். நெக்ஸ்ட் இந்த 3600க்கு 40% பார்க்கணும். இப்ப கேன்சல் பண்ணா 1440. அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு வெட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதை ஆட் பண்ணனா போதும். ஆட் பண்ணா போதும். 3600 1440 ஆட் பண்ணா 0 4 6 8640. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 384 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது 12 வினாடிகளில் ஒரு மின் கம்பத்தை கடக்கிறது மற்றும் எதிர் திசையில் செல்லும் அதே நீளம் கொண்ட மற்றொரு ரயிலை 12 வினாடிகளில் கடந்து செல்கிறது. இதில் இரண்டாவது ரயிலின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டி வந்து கொடுத்திருக்காங்களா? 384ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. 12 வினாடிகள் கொடுத்திருக்காங்க. மற்றொரு ரயிலை 12 வினாடி கடந்து செல்கிறது. இரண்டாவது ரயிலின் வேகம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? 384/12. நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, d/t = s தான். வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை டிவைட் பண்ணா போதும். 12 கேன்சல் பண்ணோம்னா 32 மீட்டர்/செகண்ட். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 8400 என்ற தொகையானது PQ மற்றும் R ஆகியோருக்கு இடையே முறையே PQR முறையே 2/3 3 1/3 என்ற விகிதத்தில் பகிரப்படுகிறது. எனில் R இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க வந்து 1 இருக்கதா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? மேலே கீழே 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். பண்ணோம்னா என்ன வரும்? இங்க 291 வரும். இது வந்து என்னது? இவங்களோட பங்கு தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 8400க்கு இத ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வரும்? 9 × 2 9 + 2 11 11 + 1 12. அப்ப 12ஆல கேன்சல் பண்ணவே இவரோட பங்கு வந்து கிடைச்சிரும். ஒரு பங்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம r ஓட பங்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இத கேன்சல் பண்ணோம்னா 7 டைம்ஸ் வரும். இப்ப 700. ஒரு பங்கு வந்து என்னது? 700. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? r ஓட பங்கு தான் கேட்டிருக்காங்க. r க்கு வந்து 1. அப்ப 1னா என்னது? 700. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 32க்கு முன் உள்ள அனைத்து பகாயங்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அனைத்து பகாயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பகாயங்கள் ஃபுல்லா எழுதிக்கணும். என்னென்ன வரும்னா 2 வரும், 3 5 7 11 13 17 19 23 29 31 வரும். இத ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணா என்ன வருது? ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணா தான் நம்ம சராசரி கண்டுபிடிக்க முடியும். ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணோம்னா 160 வரும். எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 5 6 7 8 9 10 11 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 6 இருக்கும், 5 இருக்கும், 4ஆல பண்ணா 4. அப்ப 14 பாயிண்ட்ல வரணும். 14 பாயிண்ட்ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப 14.54. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மேஜையின் விற்பனை விலை 6875 ஆகும். லாப சதவீதம் 25% என்றால் மேஜையின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சிபி வந்து கேட்டிருக்காங்க, எஸ்பி வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்பி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6875 கொடுத்திருக்காங்க. லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25% கொடுத்திருக்காங்க. சிபி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 125% தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. 25% ப்ராஃபிட்னா 125% வந்து 6875 கொடுத்திருக்காங்க. சிபி 100 தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும், இது வந்து 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை 5ஆல கேன்சல் பண்ணோம்னா
3 டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ் வரும், அப்புறம் 5 டைம்ஸ் வரும். 1375 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணோம்னா 1375 4 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 5500. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸ்வப்னில் ஒரு சோஃபாவை 16 நாட்களில் உருவாக்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்வப்னில் வந்து 16 நாட்களில் உருவாக்குவாங்க சொல்லிருக்காங்க. ரேவதியுடன் இணைந்து செய்யும்போது 128/17 நாட்கள் முடிப்பாங்க. அப்ப S + R வந்து சேர்த்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 128/17 நாட்கள்ல முடிப்பாங்க. எனில் ரேவதி தனியாக வேலை செய்தால் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை எண்ணிக்கையை கண்டறியும் கேட்டிருக்காங்க. அப்ப R மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். A into B by A minus B. ஏன்னா R மட்டும் கேட்டிருக்காங்களா, அதனால மைனஸ் B போட்டுக்கிறோம். A வந்து என்னது 16. அப்ப 16 இன்ட்டு 2 பை சேர்த்து பண்ணது என்னது 128/17 பை இங்க என்ன வரும் 16 minus 128/17 வரும். இது பண்ணோம்னா என்ன வருது நமக்கு? கீழே இருக்க டேர்ம் மட்டும் எடுத்து பண்ணோம்னா 16 minus 128/17. அப்ப இது கிராஸ் மல்டிபிள் பண்ணனும். கிராஸ் மல்டிபிள் பண்ணனா 17 16 மல்டிபிள் பண்ணனும். 2 4 272 வரும். அப்ப 272 minus 128/17 வரும். இத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது 144/17 வரும். அப்ப இந்த ஹோல் டேர்முக்கு பதிலா 144 ன்னு எழுதிக்கலாம். அப்ப இங்க அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 16 into 128 by இந்த 17 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 17 வந்துரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 144/17 இருக்கா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? 144 மட்டும் இங்க எழுதிட்டு மேல வந்து 17 கொண்டு போய்க்கலாம். அப்ப இந்த 17 17 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 8 ஆல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் இருக்கு 8. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்னது 2 ஆல கேன்சல் பண்ணா இது 9 டைம்ஸ் வரும். அப்போ 128/9. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 3 நோட்டு புத்தகங்கள் மற்றும் 6 பேனாக்களின் விலை ரூபாய் 3000. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 3 நோட்டு புத்தகம் X ன்னு எடுத்துக்கலாம் மற்றும் 6 பேனா Y ன்னு எடுத்துக்கலாம். இதோட விலை என்னன்னு கொடுத்திருக்காங்க? 3000 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒருவர் அதே அளவு பணத்தில் ஒரு நோட்டு புத்தகம்னா 1x பிளஸ் மற்றும் 12 பேனாவே வாங்கலாம். அப்ப 12y வந்து வாங்கலாம். அதே ரேட் தானே, அப்ப அது என்னது 3000 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ராஜி 15 பேனா வாங்க விரும்புகிறார். அப்ப 15y என்னன்னு கேட்டிருக்காங்க. எனில் எவ்வளவு பணம் அவர் செலுத்த வேண்டி இருக்கும் கேட்டிருக்காங்க. சோ 15y தான் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே ஈக்குவல்ன்றனால என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப 3x plus 6y equal to 1x plus 12y ன்னு எழுதிக்கலாம். அப்ப x டேர்ம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், y டேர்ம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப எப்படி வரும்? இங்க 2x is equal to என்னன்னு வரும் 6y ன்னு வரும். அப்ப x is equal to 3y. இந்த x is equal to 3y இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் நம்ம? இந்த ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப பண்ணோம்னா என்ன வரும்? x க்கு பதிலா 3y ன்னு போட்டுக்கலாம். அப்ப 3y plus 12y equal to 3000. நெக்ஸ்ட் இது ரெண்டு y டேர்ம் ஆட் பண்ணோம்னா 15y வரும். அப்ப 15y is equal to என்னது 3000. y ன்றது நம்ம என்னன்னு எடுத்துறோம்? y ன்றது பேனான்னு எடுத்துக்கோமா. அப்ப 15 பேனாவோட விலை தானே கேட்டிருக்காங்க. 15 பேனாவோட விலை என்னது 3000 வந்திருக்கு. ஆப்ஷன் சி 3000. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு வணிகர் தனது பொருட்களின் குறிக்கப்பட்ட விலையை கொள்முதல் விலையை விட 50% அதிகமாக குறிக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் கொள்முதல் விலை CP, குறிக்கப்பட்ட விலைனா MP. ஃபர்ஸ்ட் எவ்வளவுல இருந்திருக்கும்? 100ல இருந்திருக்குமா. அப்புறம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கா? 150 இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் அதில் 20% தள்ளுபடி வழங்குகிறார். 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. வணிகர் தள்ளுபடி அளித்த பிறகு அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் என்ன? அப்போ 150ல 20% வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்.
15 into 30. அப்ப 30 வந்து மைனஸ் பண்ணா என்ன வருது 120 வந்துருமா இங்க 150 ல இருந்து 30 மைனஸ் பண்ணா 120 வந்துரும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு 100 இருக்கா, இப்போ எவ்வளவு இருக்கு 100 தான் இருக்கு. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு 20 வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, அதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. கிடைத்த லாப சதவீதம் 20%, ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு எண்ணின் 20% 25%ஆனது 250 50க்கு சமமாகும் எனில் அந்த எண்ணின் 35% என்னன்னு கேட்கிறோம். ஒரு எண் வந்து நமக்கு தெரியாது. ஒரு எண்ணின் 20% 20%த்தின் 25%ஆனது, சதவீதம்னா பை 100 போட்டோமா, ஆனது 250க்கு சமமாகும். 250க்கு சமம் போட்டோம் எனில் அந்த எண்ணின் 35% கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 35% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா இதுல இன்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்ப இந்த 100க்கும் இந்த 100க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 25க்கும் இதுவும் கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 10 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 20 இதையும் கேன்சல் பண்ணனா இது 5 டைம்ஸ் வரும். அப்ப என்னென்ன இருக்கு 10 இருக்கு 35 இருக்கு இன்ட்டு இங்க 5 இருக்கா, இந்த 5 எழுதிக்கலாம். அப்ப 35 இன்ட்டு 5 என்ன வரும் 175 வருமா. அப்ப 175 ஒரு 0 இருக்கனால 1750, ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 5 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் மீது கிடைக்கும் தனி வட்டியானது அந்த தொகையின் 2/5 பங்காகும் எனில் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க தனி வட்டி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப PNR/100 ஃபார்முலால போடணும். P வந்து கொடுக்கல, N வந்து என்ன கொடுத்திருக்காங்க 5 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க பை 100. இதுதான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2/5 பங்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2/5 P, P ல அது ஒரு பங்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப PP கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 5 வால கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 20 வரும். இந்த 5 வால கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 4 வருமா. நெக்ஸ்ட் 2 into 4 மட்டும் தான் இருக்கும். அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் 8 இருக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, x இன் 45% y இன் 15%க்கு சமமாகும். x ஓட 45% y இன் 15%க்கு சமமாகும் எனில் x y இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. அப்ப x ஓட டேர்ம் இங்க இருக்கும், y வந்து கீழே கொண்டு வந்துட்டோம்னா y ஈக்குவல் டு இங்க 15 அப்படியே தான் இருக்கும், கீழே 45 வந்துரும். இதை கேன்சல் பண்ணா இது 1 இது 3 டைம்ஸ் வரும். அப்ப x is to y is equal to என்ன வரும் 1:3, 1:3, ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, அடிப்பக்க ஆரம் 70 சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் 14 சென்டிமீட்டர் ஆகவும் கொண்ட ஒரு சிலிண்டரின் வலைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன வரும் 2πr/h. வலைப்பரப்பு ஃபார்முலா என்னது 2πr/h. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க r வந்து 17 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் h வந்து என்ன கொடுத்திருக்காங்க 14 கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் 2 into 22/7 into r வந்து 70 into 14 கேன்சல் பண்ணோம்னா இது 10 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் இத பண்ணோம்னா நமக்கு 44 into 10 into 14 இருக்கும். இத மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும் 6160, ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 0.1 ஸ்கொயர் plus 0.01 ஸ்கொயர் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 0.1 ஸ்கொயர் இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம 0.1 into 0.1 எழுதிக்கலாமா. இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 0.01 வரும். நெக்ஸ்ட் 0.01 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் 0.01 into 0.01 எழுதிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணா 0.0001 வரும். இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 0101, ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 72 பைண்டர்களால் 22 நாட்களில் 720 புத்தகங்களை பைண்ட் செய்ய முடியும் என்றால் 660 புத்தகங்களை 12 நாட்களில் பைண்ட் செய்ய எத்தனை பைண்டர்கள் தேவைப்படுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 72 பைண்டர்கள் 22 நாட்கள். ஒர்க் வந்து நம்ம கீழே போட்டுப்போமா, அப்ப என்ன வரும் 720 கீழே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 660 புத்தகங்கள், அது வந்து என்னது கீழே தான் வரும் ஒர்க்ன்றனால. நெக்ஸ்ட் 12 நாட்கள் கொடுத்துருக்காங்க. எத்தனை பைண்டர்கள் தேவைன்றனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம், 72 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை 6ஆல கேன்சல் பண்ணோம்னா
2 டைம்ஸ் வரும், இது 11 டைம்ஸ் வரும். இந்த 2 ஆல கேன்சல் பண்ணா இங்க 11 வரும். அப்ப என்ன இருக்கு? 11 × 11 மட்டும் தானே இருக்கு. அப்ப 11 × 11 x = என்னது? 121. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையை விட 60% அதிகம். குறிக்கப்பட்ட விலையானது கொள்முதல் விலையை விட 60% அதிகம். அப்போ கொள்முதல் விலை என்னவா இருக்கும்? 100 இருக்கும். குறிக்கப்பட்ட விலை 160. நெக்ஸ்ட் வந்து 20% தள்ளுபடி வழங்கப்பட்டால் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 160ல 20% தள்ளுபடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? 0 0 0 கேன்சல் பண்ணோம்னா 16 × 2 என்னது? 32. அப்ப 160ல 32 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 28 வருமா? அப்போ 128. இங்க என்னவா இருக்கு? 100 இருக்கு. இங்க என்னவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 128 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 6 பேனாக்களின் கொள்முதல் விலையும் 5 பேனாக்களின் விற்பனை விலையும் சமமாக இருக்கிறது. 6 பேனாவோட கொள்முதல் விலை சிபி ஈக்குவல் டு 5 பேனாவோட விற்பனை விலை எஸ்பி ரெண்டு ஈக்குவலா இருக்கு. எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணவும் கேட்டிருக்காங்க. அப்ப சிபி பை எஸ்பி ஈக்குவல் டு என்ன வரும்? 5/6 வருமா? இப்போ டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த 1 வந்து சிபில எவ்வளோன்னு பார்க்கணும். சிபி வந்து என்னது? 5. 5ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா கேன்சல் பண்ணா 20. அப்போ என்ன வரும்? 20%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 5 எண்களை சராசரி 32. 5 எண்களோட சராசரி எவ்வளோ? 32. அதிலிருந்து ஒரு எண்ணானது நீக்கப்படும் போது அதன் சராசரியானது 28 என ஆகிறது. அப்ப அதுல இருந்து ஒரு நம்பர் என்ன பண்றாங்களா? மைனஸ் பண்றாங்களா? அப்ப என்னவா இருக்கும்? 4 இருக்குமா? கீழே என்ன வரும்? 4 மாறிடுது. அப்ப சராசரி எத்தனையா மாறிடுதா? 28 மாறிடுதா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நீக்கப்பட்ட எண் என்னன்னு கிடைச்சிரும். அப்ப 5 × 32 மல்டிபிள் பண்ணோம்னா 10 160 வரும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா 112 வரும். அப்ப இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வருது? 48. ஆப்ஷன் பி வரும். தேங்க்யூ.